என்ற தெய்வ பிள்ளைகளை நேற்றைய தினத்திலும் யார் பெரியவன் என்கிற வசனத்தை ஆமீன் நேற்றைக்கு வசனம் மூலமாக கேட்டோம். இன்றைக்கும் யார் பெரியவன் என்கிற புதிய வேத வசனத்தின்படி கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசன சத்த ஊழியம் இயேசுவால் ரட்ச வேண்டும் வருகிற தீர்க்கதரிசன சத்த வார்த்தைகளோடு வசனங்களோடு தொடர்ந்து இணைந்திருந்து கர்த்தர் மகத்துவமான வசனங்கள் அதோட ரகசியங்களை கற்றுக்கொண்டு மகிமையாக நீங்கள் ஒளி கொடுக்கணும், பிரகாசிக்கணும். உண்மையே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டுடைய வசனத்தை சொல்லுகிறேன், வார்த்தையை சொல்லுகிறேன். ஆமீன். நீங்கள் தான் பெரியவன். கேட்குற நீங்கள் பெரியவங்க. பெரியவங்கனாலே ரகசியம் இந்த உலகத்தில் எல்லா ஆசையும் பெற்றிருக்கிறது தான் இந்த உலகத்தில் பெரியவன். ஆமீன். ஆனால் அந்த பெரியவன் நீங்கள் தான். ஏன்னா உலகத்தின் ஐஸ்வர்யம் உங்களுக்குரியதும் உண்மைங்கிற கரெக்டாக வெளிப்படுது வசனத்தில். ஆனால் அதுக்காக அதை தேடி நீங்கள் ஓடாதீங்க. இயேசுவை தேடி வரும்போது அதெல்லாம் உன் பின்னால் வருன்னு தான் சொல்கிறேன். அது பெரியவனுக்கு சொந்தமானவன். ஆமீன். பார்த்தீங்கன்னா யார் பெரியவன் அப்படின்னு இந்த வசனம் என்ன சொல்லுன்னு பார்ப்போமா? ஆமீன். 2 சாமுவேல் 19:32 வசனம். வர்பிலர்பு வயது சென்ற கிழவனாயிருந்த ராஜா மகனாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாக இருந்தான். பெரியவன், முதியோரில் பெரியவன். 2 சாமுவேல் 19:32. அடுத்ததாக 5:19. ஆகியால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறியொன்றை ஆகிலும் மீறிய விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பல ராஜ்யத்தை எல்லோரும் சிறியவனாக எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பல ராஜ்யத்தை பெரியவனாயிருப்பான். 2 வருஷத்தை உங்களுக்கு முதலாக வைக்கிறேன். முதியோரில் சில பெரியவர்கள் இருக்கிறாங்க. பெரியவன் நம்ம உலகத்துக்குரிய காரியத்தில் பார்க்கும்போது இந்த உலகத்தை எல்லாரையும் பெரியவன் சொல்லுவாங்க. வயசான பெரியவங்களையும் நம்ம பெரியவன் தான் சொல்லுவோம். இங்கே கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் யார்? பெரியவனா? வசனங்களை வார்த்தைகளை கை கொள்கிறவன் பெரியவன் உலகத்துக்குரிய காரியத்தில். இது உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து தான் பரிசுத்தாவின் இடத்துல குறித்து சொல்வதற்கு முன்னால் உலகத்துக்குரிய மனுஷங்க யாரை பெரியவன்ன்றாங்க? வயது முயன்றவங்கள பெரியவன்னு சொல்கிறாங்க. வயது உள்ள மனுஷங்கள பெரியவங்கிறாங்க. ஆனால் இங்கே மத்திய 5:19 என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றை ஆகிலும் மீறாவிதமாக மனுஷனுக்கு போதிக்கிறவன் பல ராஜ்யத்தை எல்லோரும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பல ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஏன் அநேகர் சிறியவனாக போகிறான், பெரியவனாக இருக்கிறான்? உலகத்தில் வசனத்தை கரெக்டாக உண்மையை உத்தமாக கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவனாக இருக்கிறான். இதை தன்னுடைய இஷ்டத்துக்கு போதிக்கிற மனுஷன் அவன் எல்லாவற்றையும் சிறியவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ராஜ்யத்துக்கு யார் பெரியவன் சிறியவனான்னு காட்டியிருக்கிறாரு. கற்பனை கை கொண்டு இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறுவற்றை ஆகிலும் மீறி அமிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பல ராஜ்யத்தை எல்லோரும் சிறியவன் எனப்படுவான். இங்கே சிறியவனும் பெரியவனு மற்ற 5:10 சொல்லி கொடுக்கிறார். போதிக்கிறவன் வசனத்தை சுய இஷ்டத்தில் கையில் எடுத்து போதிக்கிறவன் சிறியவன். ஆமீன். வசனத்தை கர்த்தருடைய நடத்தின்படி போய்ச்சி கொடுக்கிறவன் அவன் உலகத்தை எல்லாம் கை கொண்டு
கை கொண்டுனா என்ன காரணம்? அது அப்படியே நடந்து போதிக்கணும். கற்பனையை குறித்து போதிச்சா பத்தாது, நம்ம கற்பனைகளை கை கொள்ளணும். கிறிஸ்து போதித்தவர் மட்டுமல்ல, போதித்தவர் நடந்து கொண்டவர். தன் சிறைதலுக்குள்ள மறைக்காதவரால் போதிக்கிறது. ஆனால் அதுபடி அவர் நடந்தார். எங்கே நடந்தார்? மார்போட சாயிறான். அவர் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறார். தாழ்ந்து கையிடுகிற ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போயிடான். ஒன்று அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, நீ சிறைதலை பார்த்து நீ கேளுப்பா, யாரு நீ? அந்த மனுஷனை இப்போவே கொன்றும், நம்ம இயேசு நம்மளை விட்டு போக மாட்டாரு அப்படிங்கிற ஆலோசனை கேட்க சொன்னான். ஆனால் மறக்கலை. பார்த்தீங்களா? வெளிப்படுத்துறாரு. அப்போ கை கொண்டு போதிக்கிறவர் இயேசு போதிக்கிறத மறைக்காம அவர் சொன்னார், இந்த துணிக்கே வித்து யார்கிட்ட கொடுக்கிறவனோ அவன் தான் எனக்கு காட்டி கொடுக்கப்போ. அதை இவனுக்கு புரிஞ்சிக்க தன்மை, இவனுக்கு மாறுபட சாஞ்சி இருந்தாலும் புரிஞ்சிக்கிற தன்மை வரல. அதனால அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. ஆனால் இவர் சொன்ன வார்த்தை அவர் சொல்லாமலும் இல்லை, ஆனால் இவர் மறைக்கப்பட்டது. அன்று உண்மையாக சொல்லி கொடுத்தாரு. ஏன்? தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படிக்கு அது நடந்து தீர்ந்தது. இப்போ மறைக்கக்கூடாது. அநேகர்னு சொல்லுவாங்க, இந்த வசனத்தை நிறைய வார்த்தை அடிக்கோத வாங்குது. படையற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, தன்னை மறைக்காம எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவன் மதில் இடிஞ்ச சுவருக்கு ஒப்பாயிருக்கிறான். பாதுகாப்பு இல்லாதவன் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. அதை வச்சு இதை தகர்க்கிறாங்க, விசுவாசத்தை தகர்க்கிறாங்க. அவருடைய வருஷத்தை பழையற்பட்டு சொன்ன வருஷத்தை வச்சு இயேசு சொன்ன வார்த்தையை தகர்க்கிறவங்க. அதனால நீ எல்லாம் மறைக்கிறாங்க. மறைச்சி போதிக்கிறவங்க சிறியவே நீ பைபிள் இங்கே இயேசு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஒரு பக்கம் நம்ம போதகர்கள் என்ன சொல்கிறோம், உடைக்காரர்கள் நம்ம கிறிஸ்துவர் என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் மறைக்கணும், பொய் சொல்லணும். மறைக்கிறதுனா வேற. ஆனால் ஆண்டு எதை மறைக்கணும் மறைக்கக்கூடாதுக்குன்னு சில விளக்கம் இருக்கு. அந்த விளக்கத்தை நம்ம நிற்கணும். அவன் ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு முன்னால் விட்டு இருக்கிறாங்க இயேசுக்கு முன்னால். இவன் கையக்களவு பிடிக்கப்பட்டுவ, இவ்வளோ என்ன சொல்ல போறீங்க? அப்போ அவர் சொல்ற, அவர் இவன் யார்கிட்ட தப்புன்னு அவனுக்கு சொல்லிட்டு இருக்கல. இவர் சொன்னார், ஆமீன், உன் பாவனுக்கு பண்ணி நீயும் போன்னு சொல்லி இவரா அவர் சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் இவர் நியாயத்திக்க வந்தவ எல்லாம் அவர் யாருக்கு நீ அங்கே பார்த்து வெளியே சொல்லி காட்டலை. எல்லாரும் அவளை நியாயத்திக்க போயிட்டாங்க. அடுத்து ஒரு தண்ணி எடுக்கிற இடத்துல போயிருந்து ஒரு பெண்ணோட பேசுகிறாரு, நீ தப்பு செய்திருக்கிறார், நீ தாகத்தை தாண்டி. அவர் இல்லை தர முடியாதுங்கிறார். அப்போ அவருக்கு ரகசியத்தை அவர் சொல்லி கொடுக்குறாரு. அங்கே ஒரு போராட்டம் அங்கே வருது. அவர் ஒன்று ஆச்சரியப்பட்டு ஓடுறா, எல்லாரையும் கூப்பிட்டு வரா. ஐ மீன் இப்படியெல்லாம் அந்த வேத வசனங்களை நம்ம தியானித்து பார்க்கும்போது அவர் ஒன்றுமே கை கொள்ளாம இல்லை, எல்லாம் கை கொண்டு தான் போயிடுச்சு நடத்தியிருக்கிறார். சொன்னபடி அவர் அப்படியே நடத்தி இருக்கு. யார் நியாயம் தீர்க்கவும் இல்லை. குற்றவாளியை தீர்க்காதபடிக்கு பிறரை குற்றவாளி தீர்க்காது இருப்பாயாக. ஒருவேளை அவர் நான் சொல்லியிருந்தா அவளை இவர் நியாயம் தீர்த்திருந்தா, இல்லை அவளை முக நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிச்சு கொள்ளுங்கன்னு இவர் சொல்லியிருந்தா, நீங்கள் சொல்லுங்கன்னு அவர் உத்தரவு கொடுத்திருந்தா அவர் என்ன செஞ்சுருப்பாங்க? அவர் இந்த வருஷம் குற்றப்படுத்தி இருக்கும். இப்போ போதிக்கிற வார்த்தை தவறுதலாக போயிருக்கும், கை கொள்ளலை. பரிசுத்தத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கணும். ஆமீன். பரிசுத்தம் என்பது என்ன என்பதையும் நம்ம அறிந்து போதிக்கணும். பரிசுத்தம் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம எண்ணம் பரிசுத்தமாக இருக்கணும். எந்த சாக்கடை சுத்தம் பண்ணலாம், அது அசுத்தமாகாது. உன்னுடைய எண்ணெல்லாம் இயேசுவோடு தான் இருக்கணும். நீ எத்தனை சாக்கடை சுத்தம் பண்ணாலும் எத்தனை சாக்கடை பண்ணாலும் இயேசு தான் அவனுக்கு குறியாக இருக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட்டு.
இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசு தான் எனக்கு ஜீவன், இயேசு தான் எனக்கு ஆதாயம், இயேசு தான் எனக்கு வழி. எல்லா சாக்கடையும் இயேசுக்குள்ளே இழுத்து போட்டு இயேசுக்குள்ளே வழி நடத்தி கொண்டு போகும். எல்லாத்தையும் சுத்தமாக்கி, சொட்டு சுத்தமாக்கிற, தொட்டு சுத்தமாக்கணும். எல்லாத்தையும், எல்லா பிசாசையும் விரட்டி, எல்லா துள்ளதையும் எல்லாத்தையும் சேர்த்து, எல்லாம் ஒதுக்கப்பட்டது, எல்லாம் துக்கப்பட்டது, பச்சார கிரியை உள்ளது, வேசிதத்தை கிரியோடு எல்லாத்தையும் தொட்டு சுகமாக்கி பரிசுத்தப்படுத்தி எல்லாத்தையும் ராஜ்யத்துக்கு நடத்தணும். அதான் சொன்ன பரவராஜ்யம் வீசுகிற வலைக்கோப்பாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய எண்ணெல்லாம் இயக்கலாம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதியவர்களையும் பெரியவர் தான் சொல்கிறாங்க. முதிய வயசு முதிர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் அவங்க பெரியவர் பெரியவர் தான் நம்ம சொல்கிறோம். ஆமீன். யார் முதிர்ந்தவர்கள்? சபை மூப்பழைத்து என்னை பூச்சி ஜெபிக்கும். ஒரு சகோதரி இதை குறித்து இந்த முதியோர் சொன்னோன்னா ஆமீன் ஆமீன். அனைவருக்கு இப்போ சந்தேகம், சபையில் இருக்க வயசானால கூப்பிட்டு என்னை பூச்சி ஜெபிக்க சொல்லணுமா? இப்படியெல்லாம் பைபிளில் சில மனுஷங்க சொல்லி இருக்கிறாங்க. பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணலாம், சபையில் இருக்கிற வயசான ஆளவர் கூப்பிட்டு அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கா. இது தவறான உபதேசங்கள். இப்படிப்பட்ட உபதேசங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உதர்வு என்பது என்ன தெரியவே இல்லை. வயசு முதிர்ச்சி சொல்கிறாங்க. இங்கே அவன் தான் பெரியவன், அவங்க வயசுக்கு முதிர்வு. ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்ததுக்கப்புறம் ஞானம் வரும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நாம வருஷத்தை சொல்லி கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். ஆமாம். அறிவு வந்த பிறகு எடுக்கிறதா ஞானஸ்நானம் எடுக்கிறோம். வருஷத்தை மீறின காரியம் ஒரு பக்கத்தில். அறிவு எப்போ வர வசனம் சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பமே அங்கே தான் இருக்குது. அது எத்தனை வயசாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட ஞானம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கு. சின்ன பிள்ளைகிட்ட பயமே கிடையாது, ஏன்னா பாவமே கிடையாது, பயம் இல்லை. சின்ன பிள்ளை விளையாடும், சின்ன பிள்ளை பரவராஜத்துடைய பாட்டு. அப்போ சின்ன பிள்ளை பயம் இல்லை, அப்போ நடந்து போமான்னு கேட்டு. அறிவில்லாத பிள்ளை அது பரவராஜத்துடைய பாட்டுறாங்க. இப்படி வேதத்தை இப்படி கலக்கி அடித்து குடித்து நம்ம சரியில்லாம போதிக்கிறோம். அதனால என்ன சபையில் வந்து அந்த ஊழிக்கரையை நான் பக்கத்தில் இருக்க அவர் சொல்கிறாரு. ஐ மீன் நீங்கள் ஞானசனத்தை பற்றி 2 வார்த்தை சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய நல்ல வார்த்தையை சொன்னாங்க. 2 வார்த்தையும் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்து அந்த ஞானசனம் செல்லுறது இந்த ஞானசனம் செல்லும். நீங்கள் ஞானம் வந்த பிறகு அறிவு வந்த பிறகு எடுக்கிறது தான். அதே நான் தப்புன்னு நான் சொல்ல போக மாட்டேன். சொல்லாதவங்க சொல்லலாம். இந்த வசனத்தை வச்சு நான் சொல்ல போக மாட்டேன். ஆமீன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தால் தான் அவர் சொன்ன வார்த்தைப்படி ஞானத்தில் நடக்கும். ஆவிக்குரிய மனுஷனாக மாறினா தான் அவருக்கு அறிவு இருக்குது. அதுதான் உண்மை. பரிசுத்த ஆவின் அபிஷேகம் உள்ளவங்கள்ட்ட தான் என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது. இல்லைன்னாங்க இல்லை. அதனால் அவருக்கு சொன்னது தப்புன்னு சொல்ல முடியாது, அதுக்கு தவறு சொல்ல முடியாது. வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்போ எந்த ஒரு மனுஷனும் எந்த மனுஷனுடைய வார்த்தை குற்றச்சாட்டை நிற்கக்கூடாது. அதே மாதிரி வைராக்கியம் பிடிச்சிட்டு இதுதான் சரி நிற்கக்கூடாது. அதான் வசனத்தை தெளிவுபடுத்துகிறது. அவருக்கு ஞானம் அது செல்லாதுன்னு அவர் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அந்த வசனம் இந்த வருஷத்துக்கு மாறி போகுது. அது இந்த வருஷத்து விளக்கத்தை நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு பயந்த போது தான் ஞானம் உண்டாகும். அப்போ எப்போ கர்த்தர் பயப்படுற பயம் வரும்? பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்டபடி தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். பரிசுத்தாவியார் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வரும்?
கர்த்தரை குறித்த பயம் வரும்போது அப்படி சொன்ன மாதிரி மீன் எல்லாரும் சொல்லுவோம் கேட்பாங்க. காற்று இதெல்லாம் முக்கியாடி கேட்டுருப்பாங்க உலகத்துக்கு மனுஷங்க. முட்டை வந்துதா கோடி வந்துதா, முட்டை வந்துதா கோடி வந்துதான்னு கேட்டவனுக்கு முடிவே வராது. கோடி தான் முட்டையாச்சு, முட்டை தான் கோடியாச்சு, அவ்வளோதான். அதோடு நிப்பாட்டிது. இதெல்லாம் கர்த்தரால் ஆயிற்று. அதுதான் மெயின் பேச்சு. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை வச்சு எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு கிருபை, ஒரு கிரியை, தெய்வீக கிரியை இருக்கிறது. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இல்லை, நீ அப்போ எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வார்த்தையை ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். தப்ப முடியாது. பொய்யான போதகத்தை சொல்லக்கூடாது, பொய்யான வார்த்தையை சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு. ஆமென். அவன் சிறியவனாக இருப்பான், கொள்ளாதவன், வசப்படி கிரியை நடத்தாதவன் சிறியவன். யார் பெரியவன்? கை கொண்டு அதன்படி நடக்கிறவன் அவன் தான் பெரிய பரவராஜன். உலகத்திலே பெரியவனாக இருக்க முடியும். நான் அநேகரெல்லாம் வசனத்தை வார்த்தையை குறித்து சொல்லும்போதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப நான் வித்தியாசமாக யோசித்து கொண்டு அப்படியே இருப்பேன். அழகாக பிரசங்கம் பண்ணாலே எனக்கு துடி குறிக்கிற போல இருக்கு. அதான் சில நேரத்தில் மூஞ்செல்லாம் சுடுக்குவோம். இப்படிதான் நீ நரகத்துக்கே போயிட்டு யாரா அவனை நல்லது போய் சொல்ல உனக்கு எல்லாம் அதிகாரம். எனக்கு கோவந்துல எனக்கு ஒன்று நிறுத்துவா அப்படின்ட்டுருவேன். யாரையும் நடத்து போய் சொல்லாத. நான் பேசுகிற நீயே பலத்து போவியார் யோசிச்சுட்டு சொல்லணும். யாரானாலும் போக்கு சொல்ல மனசு கிடையாது. நான் இன்னும் கலக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலே நான் என் அப்பம் கூட போவேன். நீ வசனம், அதுக்கும் வசனம் சொல்லி இருக்கு. நிற்பேன்னு விழாம நிற்பேங்கிற சொல்றவன் நினைக்க கடவன். பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோன்னா நல்லா கவனிச்சுவார். நீதியை பற்றி பிரசங்கிக்கிறோம் நல்லா கவனிச்சு பார்க்குறேன். ஆமீன். அடையே சத்தமாக சொல்லுங்களேன். எச்சரிக்கையாக பார்க்குற எல்லா காரியத்தையும் அவன் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எதையும் குற்றம் சொல்ல கோழி சொல்ல நமக்கு இடமே கிடையாது. பயம் உண்டாகணும். ஆண்டோடைய வசனத்தை குறித்து, கற்பனையை குறித்து கை கொள்ளணும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வாழ்கிறார். என்னை கேட்கிறது எப்படி? அப்போ ஒரு மனுஷன் பெரியவனாக இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. யார் பெரியவன், யார் சிறியவன்? இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறுவன்றையாகிலும் மீறி அவ்விதமாக மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரவராஜ்யத்தில் எல்லோரும் சிறியவன் எனப்படுவார். இவர்களை கை கொண்டு போதிக்கிறவனோ பரவராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். கை கொண்டு, அதான் கை கொண்டுன்னா தான் அப்படி நடந்து போதிக்கணும். பரிசுத்தத்தை பற்றி பேசணும். பரிசுத்தம் நல்லா கவனிக்கணும். அவங்கள்ட்ட தான் பிசாசு விளையாடிட்டு இருப்பான். நீதி வேணா இருக்கணும். எனக்கெல்லாம் கோவம் வந்துடும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கப்போலே எல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். நீ நரகத்துக்கு போவா, அப்படி பேசவே கூடாது. நீ விளைய போடாமல் இருந்தால் நீ பரவத்துக்கு போகவே மாட்டா. அப்போ விளைய போட்டவங்க எல்லாம் பரவராஜத்துக்கு போக முடியும், சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? உங்களை எல்லாம் பரவராஜத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? யாரும் எதுக்கு கொடுக்க முடியாதுப்பா. நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளணும், என்னை காத்துக்கொள்ளணும். இயேசுவை போல வாழணும்னு எனக்கு ஆசை. இயேசுவை போல ஊழியம் செய்யணும்னு ஆசை. எந்த வியாதி தொட்ட சுகாகணும்னு எனக்கு ஆசை. நல்ல சமாதியம் யார்?
நேற்றுக்கே நான் எங்கள் ஜவஹர்லால் பிரசங்கத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். யார் பெரியவன்? நல்ல சவாரியும் பெரியவன். நல்ல சவாரியன் எனக்கு ஒரு தரிசனத்தாண்டு காட்டுறத குறித்து நான் பேசலாம். குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. நான் ஒரு நாள் பார்க்கும்போது நான் சத்திரக்காரனாக இருக்கிற ஒரு தரிசனம் எனக்கு கிடச்சின்னு வச்சுக்கணும். என்னை சிறைப்படுத்துவது சில அதை நான் குறித்து பேச விரும்பல. நான் சாட்சி புத்தகம் சொல்லியிருக்கிறேன். நான் இதை பேச விரும்பலை. அப்போ நல்ல சமாதியன் அவன் அப்படியே அந்த குற்றியோட கருதோட தூக்கி தோலை போட்டு கொண்டு போனான். ஈஸ்வரன் அறிவன் தான் நல்ல சமாதியன். ஆமீன். அவன் போகிற இடத்துல அழுக்காய் போயின்னு பார்க்கல. நான் செய்யக்கூடாது தீட்டுப்பட்டுன்னு நினைக்கல. எல்லா அசுத்தத்திலும் நடந்து ஆண்டோட நீதியை மெய்ப்பித்து நடக்கிறவன் அவன் தான் நல்ல சமாதியன். ஐயோ அங்கே தீட்டு குஷ்ணரோகிய ஊரை விட்டு ஒதுக்கிச்சிருந்தாங்க. இயேசு அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அடி கொடுத்தாரு தெரியுமா? அன்னைக்கு இருந்த பிரமுகர்களுக்கு, ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் எவ்வளோ அடி கொடுத்தாரு. அவர் வார்த்தை கரெக்டாக விட்டார் பாருங்க. எங்கே ஒரு அக்னி அஸ்திரத்தை விட்டார் பாருங்க. எப்படி அழகாக விட்டார் தெரியுமா? ஒரு கதையை சொன்னார். ஒரு மனுஷன் கல்வர் கையில் மாட்டிக்கொண்டார். அந்த மனுஷன் குற்றவாளியாக்கப்பட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை பார்த்து, ஓ தெய்வ மனுஷனா? மனுஷன், ஓ தெய்வ மனுஷன், அடிபட்டு குற்றவாளியாய் கிடக்கிறான். ஆகோ, நான் இவரை தொடக்கூடாது, நான் ஆசாரியன், அசுத்தமாகி விடுவேன்னு ஒருத்தர் இந்த பக்கம் தெரிவிப்பானான். அவருக்கு பின்னார ஒருத்தர் வாரான். அவன் ஒரு லேவி. அவன் பார்க்க, ஐயோ நம்முடைய மனுஷன் அல்லவா? ஆகா, அடிப்பட்டு சாவு உயிருக்கு குற்றவாளி கொண்டு கிடக்கிறான். ஆனாலும் என்ன செய்வது? நான் ஒரு லேவியன், நான் இவனை தொடக்கூடாது. இங்கிட்டு ஒதுக்கி போனான். அங்கிருந்து ஒரு சமாரியன் வருகிறான். நீதிமேல் பரிசுதாக உள்ளவன் அவன் வருகிறான். ஆகா, நம்முடைய மனுஷன் அல்லவா? இவன் பரவராஜ்யத்தின் வாரிசு அல்லவா? இவன் உயிருக்கு போராடுகிறானே என்று சொல்லி அவனை பார்க்குறான். பார்த்துட்டு இவனை நாம் தூக்கி கொள்ளலாம் என்று சொல்லி தூக்கி தோல் மேல போட்டு அவனுக்கு காயத்தை கட்டி அவன் சத்திரக்காரத்தில் கொடுத்து அவனுக்கு உள்ள கிரியத்தை கொடுத்து, நீ இதை பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமீன், இனி வேறு எதுமெங்கிலும் உனக்கு தேவைப்பட்டால் நான் செய்கிறேன்னு சொல்லி நல்ல சமாரியன், அதுதான் நல்ல இயேசு போனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை கிறிஸ்தவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? அப்போ நான் மனைவியமா இந்த சத்திரக்காரன் யாருமான்னு கேட்டேன். அவன் இவர் செஞ்ச இந்த பணி யார் செய்கிறது? சத்திரக்காரன் சொல்கிறான் செய்கிறாரு. அப்போ சத்திரக்காரன் யாருமா? அவர் ஊழிக்காரன் அப்படின்னாரு. இப்போ இயேசு இந்த நல்ல சமாதி யாருமா? அது இயேசுங்கிறா. அப்போ இந்த சத்திரக்காரன் தேவ ஊழியக்காரன். அப்படியா? அப்போ நான் தான் தெய்வ வேலைக்காரன். ஏன்னா என்னுடைய சொப்பனத்தை என் மனைவி சொல்லி கொடுத்தேன். ஆமீன். அது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? நான் ஊழியத்தை அப்படியே பிரதிபலித்ததை என் தகப்பன் வெளிப்படுத்தி தந்து நான் அறியாமை நிமித்த செய்கிற இந்த ஊழியம் எனக்கு ஊழியத்தை எனக்கு பேச தெரியாத என்னை பேச வைத்து, பிரசங்கம் பண்ண தெரியாத என்னை பிரசங்கம் பண்ண வைத்து என்னை அழகி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு உண்மையுள்ளவர் என்பதை என்னை எத்தனையோ பேர் நகைத்தார்கள். குருசடி வைத்திருக்கிறான் என்று சொன்னவங்க உண்டு. நீ பரவராஜ்யத்துக்கு போவியா என்று சொன்னவர் உண்டு. உன் மனைவி பரவராஜ்யத்துக்கு போவியா என்று சொன்ன தேவனுடைய
ஆசாரியர்கள் உண்டு. அங்கே என்னென்னமோ கிரியை நடக்கிறது என்று சொல்லி அது என்னமோ என்று கைவிடப்பட்டு அநேகரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருந்தாலும் என்னை கற்று தரிசனத்தின் படித்து நடத்தி எனக்கு பிரியமானவர்களுக்கு மென்மையானவனாய் கர்த்தர் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னையும் உன் வாழ்க்கையில் துக்கத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, அவமானத்தோடு நீ வைக்கப்பட்டிருக்க. நீ கலங்காது. உன் கண்ணீரை துடை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் நிச்சயம். நீ பலவான் கையுள் அம்பு கோப்பாக உன்னை மாற்றுபடிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். உன்னை வாழாக்காமல் தலையாக்கி உன்னை கீழாக்காமல் மேலாக்கி உன்னை சிறியவனாகாதபடிக்கு நீ பெரியவனாக இருந்து இந்த கேட்ட வார்த்தையின் வசனத்தில் மகிமையை பிரகாசிக்க கர்த்தர் கிரியை செய்வார். ஜபிப்போம். நன்றி பண்ண தகப்பனே, இந்த வேத வசனம் மூலம் வார்த்தையும் மூலமாக என் பிள்ளைகளோடு நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லி நான் பேசியிருக்கிறேன். மகிமையான வசனங்கள், வார்த்தைகள் இவர்கள் மத்தியில் வெளிப்பட்டு எங்கள் பிள்ளைகள் பெரியவர்களாய் வாழும்படிக்கு, உத்தமராய் வாழ்கும்படிக்கு, சிறியவனாக அல்ல சிறுமைப்படுத்தப்படாதபடிக்கு இருக்கிற இடங்களில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கனி கொடுக்கிற, ஒளி கொடுக்கிற, கிருபை பெற்ற பிள்ளைகளாக உதிக்கிற ஒளியாக உலகத்துக்கு, தேசத்துக்கு, இருக்கிற ஜனத்திற்கு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகள் மாற்றப்படத்தக்கதாக பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்து கிடக்கிற என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாமல் நடத்தும்படிக்கு கிரியை செய்ய, வியாதியோ, கடன் பாரமோ, தரித்திரமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, தோல்விகளோ இவைகளை சிறைப்படுத்தாதபடி எல்லா சிறையிருப்புகளை திருப்பி மகிமையின் கிருபையினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்பி உலகத்தின் ஐஸ்வர்யத்தினாலும் உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து மகிமையாய் பிரகாசிக்க உம்முடைய மார்போடு சாய்ந்திருக்கிற உத்தம இதயம் உள்ள மார்க்கத்தார் இப்போ வாழ்ந்து பெரியவனாய் சுயத்திற்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனது தேவ பிள்ளைகளை, நேற்று இன்றைக்கும் இந்த வருஷத்தை கேட்டு நாளை தினத்துக்கு இதே தலைப்பில் தொடர்ந்து நமக்கு செய்தியை கேட்கலாம். தாழ்மையோர் பொறுமை நாளை தினத்தும் இந்த நேரத்தில் இந்த வருஷத்துக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வாங்க. தொடர்ந்து கற்றுக்கிறீச்சுவராக.